அகமதாபாத் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து பாத யாத்திரையை பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் இந்திய சுதந்திரத்தின் 75ஆம் ஆண்டு விழா முன்னோட்ட நடவடிக்கைகளையும் தொடங்கி வைத்தார். இந்திய சுதந்திரத்தின் 75ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டத்திற்கான பல்வேறு கலாச்சார மற்றும் டிஜிட்டல் நடவடிக்கைகளையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார். சுதந்திரத்தின் அம்ருத் மகோத்சவம் என்ற பெயரில் பல நிகழ்ச்சிகளை மத்திய அரசு நடத்தவுள்ளது. மக்கள் சேவை உணர்வுடன் மக்கள் விழாவாக இந்த மகோத்சவம் கொண்டாடப்பட உள்ளது. இந்த விழாவின் கீழ் கொள்கைகளை வகுக்கவும் பல நிகழ்ச்சிகளை திட்டமிடவும் மத்திய உள்துறை அமைச்சர் தலைமையில் தேசிய செயலாக்க குழு உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் முன்னோட்ட நடவடிக்கைகள் 2022 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு 75 வாரங்களுக்கு முன்பாக தொடங்குகின்றன. இதற்கான பாத யாத்திரையில் அகமதாபாத் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து 81 பேர் இதில் கலந்து கொண்டு நவ்சாரி மாவட்டத்தில் உள்ள தண்டி வரை 241 மைல் தூரம் பாத யாத்திரை மேற்கொள்கின்றனர். 25 நாட்கள் நடைபெறும் இந்த பாத யாத்திரை ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி முடிவடையும். பாத யாத்திரையில் பலதரப்பட்ட மக்களும் வழியில் கலந்து கொள்கின்றனர். இந்த நடவடிக்கைகளுடன் இந்தியாவின் ஆற்றலை கொண்டாடும் கலாச்சார நிகழ்ச்சிகளும் நடத்தப்படும். இதில் இசை, நடனம், அரசியல் சாசன முன்னுரையை பல மொழிகளில் கூறுதல் போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். இந்தியாவின் எதிர்காலமாக இளைஞர் சக்தியை சித்தரிக்கும் நிகழ்ச்சியில் 75 பேர் பாடுவர், 75 பேர் நடனம் ஆடுவர். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளும் நாடு முழுவதும் பல நிகழ்ச்சிகளை நடத்துகின்றன. இந்த நிகழ்ச்சிகளோடு மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் இந்திய தொல்பொருள் ஆய்வு மற்றும் மண்டல கலாச்சார மையங்கள், மத்திய இளைஞர் நலன் அமைச்சகம் மற்றும் டிரைவ்ட் ஆகிய பல நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டுள்ளன.